நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். தந்தனத்தம் என்று சொல்லியே பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. காலை வணக்கங்கம்மா. என் பேர் கோவிந்தம்மா. நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப வேலைகள்லாம் செய்தேன், எடுத்தேன். கோயிலுங்களுக்கு போவேன், ஆலயங்களுக்கு சாப்பாடுங்க எடுத்துகிட்டு போவேன். இதெல்லாம் அப்போ காசு கம்மியான காசு, ரொம்ப கஷ்டப்பட்டது. அப்போது ஒரு நாளைக்கு 2 தடவை போவோம், 2 தடவை வர. ஆலயங்களுக்கு 4 தடவை ஒரு நாளைக்கு ராவிக்கு 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும். சாப்பாடுங்களை இப்படி ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு அப்படி பயந்துக்குன்னு வருவோம். நாங்கள் ஆள் துணை தான் பார்ப்போம். அப்போல்லாம் மாந்தோப்பு முந்திரி தோப்புங்கள்லாம் இருக்கும். அப்போது பயந்துக்கின்னு தான் இருந்து துணை தேடிக்கிட்டு தான் நாங்கள் ஊர் முனைக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். அப்படிலாம் இருந்தோம். திரும்பி வீராம்பட்டினம் இருந்து மயிலத்துக்கு கோயிலுக்கு நடந்தே போவோம். நடந்து போகும்போது புளியாம்பழமெல்லாம் நிறையா பொறுக்கி எடுத்துக்கிட்டே போவோம். திரும்பி அங்கே போய் தேங்காய் பழமெல்லாம் நிறையா வாங்கி வச்சு கடை போட்டு விற்றுட்டு அதுக்கு மேல்பட்டு அப்புறம் வரும்போது தான் வண்டிக்கு இட்டுன்னு வருவாங்க அம்மா. நானும் அம்மாவும் தான் போயிட்டு வருவோம். வேறு யாரும் எங்கள் கூட துணை இல்லை. இப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டோம். எல்லா வேலைகளும் செய்வோம். வேலைகள் செய்வோம்னா வீட்டு வேலைகள் தான் செய்தோம். தொழில்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஊக்கம் இல்லை எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு உறுதுணை இருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் நாங்கள் எங்களால் முடிந்ததை மட்டும் ஒரு வீட்டு வேலைகளை செய்வோம். ஆலயங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது சும்மானா இருக்கிறது கிடையாது. 4 தடவை போகிறது வருது. கோர்ட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம், ஆஃபீஸுங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். அந்த கடல் ஓரமாக மணலில் தான் நடந்து எடுத்துகிட்டு போவோம். வெள்ளைக்காரங்களெலாம் கூட பார்த்து எங்களை நல்லா பராமரிப்பாங்க. அது மாதிரி நாங்கள் எங்கள் பொழுது ஓடிடும். நாங்கள் கஷ்டத்துங்களில் அனுபவிச்சவங்க இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருந்தோம். எப்படியோ நாங்கள் தலையெழுத்து இப்படிலாம் இருந்து கல்யாணம் செய்துக்கின்னு போய் 4 குழந்தைங்களும் பெற்று எடுத்து அதுங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார். அதுக்கு மேல்பட்டு என்னால் வாழ முடியல. ஒரு குழந்தைக்கு 3 வயசில் நான் இந்த பக்கம் வந்தேன். ஏதோ தாத்தா பாட்டிங்களா எங்களோட நாங்கள் இருந்து ஒப்படைச்சி எந்த தப்பு தவறு குற்றம் குறைகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் அனுசரித்து இங்கே இருக்கிற எங்கள் சாரு பிள்ளைங்கள்லாம் எங்களை நல்ல மாதிரி கவனித்து நல்ல முறையில் வச்சுருந்தாங்க. அவங்க 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் அவங்க குடும்பங்கள் ஓங்கி வளரணும், ஆட்சி 100 வயசுக்கும் இருக்கணும். எங்களுக்கு எவ்வளோ ஒற்றார் உதவார் இருக்கிறோம். யாரும் இருந்து எங்களுக்கு வரவு ஒன்றும் செய்யலை. இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு ஒட்டு உறவு மனுஷாள் சாதி சனம் எல்லாரும் இருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. எங்களுக்கு சாப்பாடு செய்து போடுறாங்க. 2 பேர் அக்கா தங்கச்சிங்கன்னு 2 பேர் இருந்து அவங்களுக்கு ரொம்ப நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். டிரைவருங்க எந்த நோய் நொடியாக இருந்தாலும் எங்களை கண்டதும் ஹாஸ்பிட்டலுங்களுக்கு ஏற்றிட்டு போவாங்க. அவங்க குடும்பங்கள் ஓங்கி வளரணும், நல்லபடியாக இருக்கணும். எங்கள் சாருங்க மேலும் மேலும் எங்களை அவங்க கண்ணை பார்க்குற போல் எங்களை கட்டி காக்குறாங்க. ஒரு குறையும் இல்லை. இது வரைக்கும் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு தொழில் நாங்கள் அப்போல்லாம் நிறைய தான் செய்துன்னு இருந்தோம். இப்போ வயசு ஆக ஆக ஒன்றுமே எங்களுக்கு கொஞ்சம் புரிய மாட்டேன்னுது. ஒரு தொழில் ஒரு 10 பேர் 4 பேர் 5 பேர் நல்ல முறையில் செய்து காமிச்சாங்கன்னா ஒரு எடுபடி வேலையாக நாங்கள் செய்வோம். எவ்வளவே செய்திருக்கோம். நினப்பு இப்போ புள்ளி வச்சா கோலம் விட முடியல. அதனால் எங்களுக்கு நிறைய அப்போ பட்ட கஷ்டத்துக்கு கதைகளுக்கும் ஒன்றும் இப்போ மறதி நிறையா இருக்குது. இல்லைன்னா சொல்லணுன்னா கோடான கோடி சொல்லலாம். அதெல்லாம் இப்போ நிறையாவே எங்களுக்கு மறதியாக இருக்குது. தயவு செய்து அதை மன்னிக்கணும். நான் தெரிஞ்சோ தெரியாமலே சொன்னது வரைக்கும் மன்னிச்சிங்க.
இந்த கட்டப்பொம்மைன்னு இதெல்லாம் ஒரு பயோஸ்கோப்பு படம் மாதிரி ஒருத்தவங்க வந்து காட்டுவாங்க. இந்த ஒத்த காசுக்கு அதை கொண்டு வந்து காட்டி அந்த வெள்ளைக்காரனுங்க இதெல்லாம் காமிப்பாங்க. அதை தான் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு மேல்பட்டு தான் அப்புறம் சினிமா முக்கால்லா ஒன்றைனா ஒரணான்ட்டுன்னு வந்தது. அதுக்கு மேல்பட்டு அது சினிமாவை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். ஒரு சின்ன வயசுல நீங்க உங்களுக்கு நிறைய பிடிச்சதெல்லாம் நிறைய சாப்பிட்டுருப்பீங்களா? அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அதை எப்படி செய்யணும் அந்த மாதிரி அதில் சாப்பிட்ருக்கோம்னாக்கா அதை நாங்கள் வீட்டில் வச்சு செய்யல, வெளியில் வாங்கி தான் சாப்பிட்ருக்கோம். நிறைய நல்ல பொருள்கள்லாம் வெளியில் செய்வாங்கப்பா, செய்து விற்கிறாங்க. நல்ல ஆப்பங்கள், புட்டு இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல உடம்பு நல்லா பலமாக தேத்திக்கிட்டோம். அப்புறம் நல்ல இந்த கோயிலுங்களில் தர்மகர்த்தாருங்கள்லாம் நல்லா அந்த பயிர் தானியங்கள்லாம் விளைஞ்சி கோயிலுங்களில் காய வைப்பாங்க. அது அம்மா போய் வேலை செய்வாங்கள்ல, அது கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா தான் இதெல்லாம் எடுத்து பிடிச்சி செய்வாங்க. ஐயா, கம்பு, கேவுரு, நெல், மல்லாட்டை இதுங்களெல்லாம் வீட்டில் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் 2 பேர் தான் இருக்கோன்னு பேர், எல்லாமே இருக்கும் வீட்டில். எல்லாமே செய்து அம்மா தான் செய்து சாப்பிடுவாங்க. நல்லா கேவுராடை, கேவுரு புட்டு, அப்பத்தி பொருளுங்க வந்து 6 மாதத்து பொருள் பாதே, நல்லா விளைஞ்ச பொருள். அப்போ வந்து மருந்து கிடையாது, எருவு போட்டு புண்ணாக்கு போட்டு தழை போட்டு தான் அப்போ செய்தது. அதனால் நம்ம அந்த நாளில் சாப்பிட்ட ஒரு உணவு தான் இந்த நாளையில் இப்போ ஒரு சின்ன குழந்த போல் இருக்கிறோம்னு நீங்கள் பாராட்டுறீங்க. இப்போ இந்த நாளில் அவ்வளோ தரம் கிடையாது. அப்போ நாட்டுக்கோழி முட்டைங்கள்லாம் நிறையா சாப்பிடுவோம். இப்போ அதெல்லாம் கிடையாது ஐயா. எவ்வளோ நீ கொடுத்து இப்போ வாங்கி சாப்பிட்டாலும் அதனோட சத்துக்கு 1/4 மடங்கு கூட இல்லை இப்போ விற்கிற பொருள்கள். நாங்கள் அந்த நாள்களில் வந்து இப்போ அந்த பிரியாணிலாம் நாங்கள் அப்போல்லாம் செய்தது கிடையாது ஐயா. அம்மியில் வந்து மிளகா சாந்து அரைப்போம். எல்லாம் உரல், இந்த இயந்திரம், அம்மி தான், இதுதான் பேசும் எங்ககிட்ட. கரண்டெல்லாம் கிடையாது. சட்டி பானைங்களில் ஆக்கி சாப்பிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ கூட என்ன செய்யலாம், சட்டி பானைங்களில் ஆக்கி ஜாமானுங்களில் எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கினா என்ன, விரவு கொஞ்சம் ஏற்பட மாட்டுறாங்க. கரண்டு நம்மளையே தம்பா கரண்டிக்குது. கரண்டே தான் நம்மளுக்கு வேலை கொடுக்குறது. இந்த கரண்டெல்லாம் வருது, கரண்ட் அடுப்பு வருதுன்னதே எங்களுக்கு அப்போல்லாம் ஒரு அதிர்ச்சியாக ஆகி போச்சுப்பா. கரண்டுங்களெல்லாம் ஆக்கி சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஐயா. உடம்புல இருக்கிற சத்து தான் முறிக்குது. அதில் நாங்கள் அந்த நாளில் விரவில் ஆக்குவோம். எவ்வளவா இருந்தாலும் விரவில் தான்பா செய்வோம். உரலில் மாவு அரைப்போம், அம்மியில் மிளகா சாந்து அரைப்போம். அரைச்சி செய்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஐயா. இப்போ எங்கே அதெல்லாம் சட்டை பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம கதையை தூக்கி குப்பையில் போடுறாங்கப்பா. இப்போ வந்து கம்ப்யூட்டர் உலகமாக ஆகிப்போச்சு. இப்போ வந்து என்ன நம்ம சொல்லி அவங்களுக்கு தெரிய போகுது. இப்போ நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் கேட்கணும். நாங்கள் சொல்கிறத இப்போ கேட்க மாட்டுறாங்க சாமி. அதனால தான் நாங்களும் இப்போ ஒதுங்கிக்கிறது. என்ன நம்ம பழைய கதையை தூக்கி போய் இப்போ வராங்க அப்படின்ட்டு. அதான் எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இவ்வளோ அனுபவத்தில் நாங்கள் நட உழப்பு இருக்குது பாருங்கள். அப்போல்லாம் காருக்குலாம் காசும் கிடையாது, காரும் கிடையாது. எல்லாம் நட வண்டி தான். வீராம்பட்டினம் இருந்து தேவனாம்பட்டினம் வரமே நடந்தேன், அப்புறம் மயிலம் போகிறோமே நடந்தேன். அப்போ எப்படி தெம்பு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இல்லை. இப்போ இந்த குழந்தைய ஒரு குழந்தை ஒருத்தவங்களை வச்சு பராமரிக்க முடியல. இன்றைக்கி 25 பேர குழந்தைங்க 3 தலைமுறை எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். இப்போ ஒரு பெரிய பொண்ணு வீட்டில் 9 பேர பிள்ளைகள், அவ்வளோ தரம் இருக்குதே. இப்போல்லாம் ஒரு குழந்தையே இல்லாமல் இருக்காங்க. தரம் தான்பா, பொருள் தரத்தில் தான் யாருக்கு அதை நம்ம காலம்பூரா இப்போ பயன்படுத்த முடியுதா? அப்போ வந்து அப்படி, இப்போ வந்து கரண்டு. நாங்கள் என்னப்பா செய்கிறது? நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான
டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.